பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சீரீஸ்ல இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறது how to differentiate aldehydes from ketones. இதுதான் தெரிஞ்சுக்க போறோம். ரெண்டுமே கார்னல் காம்பவுண்ட் தான். கார்னல் காம்பவுண்ட் அப்படின்னா C double bond O குரூப் வந்து ரெண்டுத்துலயுமே பொதுவா இருக்கும். ஆல்டிஹைடா இருந்ததுன்னா C double bond OH அப்படின்னு இருக்கும். கீட்டோனா இருந்ததுன்னா C double bond O ரெண்டு சைடு அல்கைல் குரூப் வந்து இருக்கும். சரி, இப்போ கார்னல் காம்பவுண்டா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆல்டிஹைடோ கீட்டோனோ அது கூட 2,4 DNP நம்ம போடுறோம் அப்படின்னா என்ன வரும், நமக்கு ஆரஞ்சு கலர்ல பிரிசிபிடேட் வந்து ஃபார்ம் ஆகும். சோ அதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது கார்னல் குரூப் தான் அப்படின்னுட்டு. அந்த கார்னல் குரூப் ஆல்டிஹைடா கீட்டோனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ரியேஜன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இங்க கொடுத்திருக்கிற ரியேஜன்ஸோட ஆல்டிஹைட் மட்டும் ஆன்சர் பண்ணும், கீட்டோன் ஆன்சர் பண்ணாது, ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோனை தவிர்த்து. சரியா? சோ இப்ப ஃபெலிங்ஸ் டெஸ்ட் பண்றோம். ஃபெலிங்ஸ் டெஸ்ட்ல வந்து இந்த ரியேஜன்டோட காம்போசிஷன் வந்து கொடுத்திருக்கோம். பேசிக்கா அதுல காப்பர் 2+ அயான் இருக்கும். சோ உங்களுக்கு தெரியும் காப்பர் சல்ஃபேட் அப்படின்றது வந்து ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும். சோ அது தண்ணியில டிசால்வ் பண்ணும்போது அந்த சொல்யூஷன் ப்ளூ கலரா இருக்கும். நம்ம ஆல்டிஹைடோட இந்த சொல்யூஷன் போடும் பொழுது ஆல்டிஹைட் என்ன பண்ணும், இந்த குப்ரிக் அயான Cu2+ அயான Cu1+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாத்தும். அதாவது Cu2+ Cu1+ ரெடியூஸ் ஆகுது. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஜென்ரலா வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகும். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. சோ யார் அதை ரெடியூஸ் பண்ணா, அந்த குப்ரிக் அயான யார் ரெடியூஸ் பண்ணான்னா ஆல்டிஹைட் ரெடியூஸ் பண்ணிருக்கு. சோ அதுதான் இந்த கலர் சேஞ்சுக்கு காரணம், ப்ளூ டு ரெட் கலர் சேஞ்சுக்கு காரணம். இந்த ரெட் கலர் ஃபார்ம் ஆனதுக்கு, ரெட் கலர் வந்துச்சு இல்லையா, அது எந்த சப்ஸ்டன்ஸ்னால வந்துச்சு அப்படின்னா கூப்ரஸ் ஆக்சைடுனால வந்துச்சு. சோ எல்லா ஆல்டிஹைடும் ஆன்சர் பண்ணுமா அப்படின்னா அரோமேட்டிக் ஆல்டிஹைட் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணாது. நம்ம டாலன்ஸ் டெஸ்ட் சொல்லுவோம். டாலன்ஸ் டெஸ்ட் ரியேஜென்ட் அப்படின்றது வந்து அமோனியக்கல் சில்வர் நைட்ரேட். அதுல சில்வர் Ag+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும், +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். சோ நம்ம ஆல்டிஹைட் போடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்டிஹைட் வந்து Ag+ Ag-ஆ ரெடியூஸ் பண்ணும். சரியா? சோ Ag-ஆ ரெடியூஸ் பண்ணுது இல்லையா, சோ நமக்கு சில்வர் மிரர் வந்து டெபாசிட் ஆகும். சில்வர் மிரர்னா அந்த ஷைனி மெட்டாலிக் சில்வர் வந்து டெஸ்ட் டியூப்ல டெபாசிட் ஆகும். டெஸ்ட் டியூப்ல டெபாசிட் ஆனுச்சுன்னா ஆல்டிஹைட், ஆகலைன்னா கீட்டோன் அப்படின்னு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பெனடிக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயுமே வந்து என்ன அப்படின்னா காம்போசிஷன் வேறையா இருக்கும். பட் பேசிக்கா இங்க இருக்கிறதும் குப்ரிக் அயான் தான், Cu2+ அயான், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், ப்ளூ கலர்ல இருக்கும் சொல்யூஷன். சோ இங்க நம்ம அந்த மாதிரி ஆல்டிஹைடோட போடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா எகெயின் இந்த Cu2+ Cu1+ ரெடியூஸ் பண்ணிடும் ஆல்டிஹைட். அப்போ நமக்கு ரெட் கலர் பிரிசிபிடேட் இங்கேயும் வந்து கிடைக்கும். சோ இதுதான் நம்ம இந்த டெஸ்ட் மூலியமா தெரிஞ்சுக்கிறது. அப்போ கீட்டோனா நம்ம ஆல்டிஹைட்ல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஈவன் அரோமேட்டிக் ஆல்டிஹைட வந்து அலிபாட்டிக் ஆல்டிஹைட்ல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு, அதாவது டாலன்ஸோட ஒரு காம்பவுண்ட் ஆன்சர் பண்ணுது பட் ஃபெலிங்ஸோட அது ஆன்சர் பண்ணல அப்படின்னா அது அரோமேட்டிக் ஆல்டிஹைடா இருக்கலாம் மேபி. சோ ஏன்னா ஃபெலிங்ஸோட அரோமேட்டிக் ஆல்டிஹைட் வந்து ஆன்சர் பண்ணாது, இல்ல பெனடிக்ஸ் ரியேஜென்ட்டோட அரோமேட்டிக் ஆல்டிஹைட் ஆன்சர் பண்ணாது. இதுல கீட்டோன் எந்த டெஸ்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணாதுன்னு சொன்னேன். அதுல எக்ஸெப்ஷன் என்னன்னு பாருங்க, ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன். ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன் வந்து இந்த 3 ரியேஜென்ட்டோடையுமே ரியாக்ட் பண்ணும். அது ஏன் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாட்டாமரைஸ் ஆகும் அது. சோ ஈன் டயாலா வந்து மாறும். சோ அதனால ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன் எங்கேயாவது நீங்க பாக்குறீங்க, அதாவது கீட்டோனுக்கு பக்கத்து கார்பன்ல OH குரூப் இருந்துச்சு அப்படி ஒரு காம்பவுண்ட் பாக்குறீங்கன்னா அது கீட்டோன் தானே, இந்த ரியேஜென்ட்டோட ஆன்சர் பண்ணாது அப்படின்னு சொல்லக்கூடாது. சோ அது வந்து ஆன்சர் பண்ணும். சோ எதனாலனா டாட்டாமரைஸ் ஆகுறதுனால அதை வந்து கொடுக்கும். சரி, இப்போ நீங்க வந்து ரியேஜென்ட்ல இருக்கக்கூடிய மெட்டல் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து என்னதுக்கு மாறும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப ஆல்டிஹைட் என்ன ஆகும் அப்படின்றது நான் சொல்லல இல்லையா. சோ ஆல்டிஹைட் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு. சோ மீன்ஸ் இட் வில் அண்டர்கோ ஆக்சிடேஷன். சோ ஆக்சிடேஷன்னால கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். சோ இங்க எடுத்துக்கிறது பெரும்பாலும் பேசிக் சொல்யூஷன் இல்லையா, சோ அதனால சால்ட்டா இருக்கும். சோ டைரக்ட் ஆசிடா இல்லாம நமக்கு வந்து சோடியம் சால்ட், சில்வர் சால்ட் அந்த மாதிரி சால்ட்டா இருக்கும். சரியா? சோ பேசிக்கா ஆல்டிஹைட் குரூப் COO- போகுது. சோ கார்பாக்சிலேட் அயானா போகுது. சோ